திருக்குறள் அதிகாரம் 10. தலைப்பு இனியவை கூறல். குறள் 91. இன்சொலால் ஈரம் அலை படிரிலவாம். செம்பொருள் கண்டார்வாய்ச் சொல். விளக்கம். அறம் அறிந்தவர் வாயிலிருந்து பிறந்து அன்பு கலந்து உள்நோக்கம் இல்லாது வருவதே இனிய சொல். குறள் 92. அகனமர்ந் தீதலின் நன்றே முகனமர்ந்து. இன்சொலன் ஆகப் பெறின். விளக்கம். முகத்தால் விரும்பி இனிய சொற்களை கூறுகிறவனாகவும் ஆகிவிட்டால் உளம் மகிழ்ந்து பொருளை கொடுப்பதைக் காட்டிலும் அது நல்லது. குறள் 93. முகத்தான் அமர்ந்திந்து நோக்கி அகத்தானாம். இன்சொல் இனதே அறம். விளக்கம். பிறரை பார்க்கும்போது முகத்தால் விரும்பி இனிமையாக பார்த்து உள்ளத்துள் இருந்து வரும் இனிய சொற்களைச் சொல்வதே அறம் ஆகும். குறள் 94. துன்புறுவோம் துவ்வாமை இல்லாகும் யார்மாட்டும். இன்புறுவோம் இன்சொல் அவர்க்கு. விளக்கம். எவரிடமும் இன்பம் தரும் இனிய சொற்களை பேசுபவர்க்குத் துன்பம் தரும் வறுமை வராது. குறள் 95. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு. அணியல்ல மற்று பிற. விளக்கம். தகுதிக்குக் குறைவானவரிடமும் பணிவுடன் இனிய சொற்களைச் சொல்பவனாக ஆவது ஒருவனுக்கு ஆபரணம் ஆகும், பிற அணிகள் அணி ஆகா. குறள் 96. அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை. நாடி இனிய சொலின். விளக்கம். பிறர்க்கு நன்மை தரும் இனிய சொற்களை மனத்தால் எண்ணிச் சொன்னால் அவனுள்ளும் நாட்டிலும் அறம் வளரும், பாவங்கள் குறையும். குறள் 97. நயனீன்று நன்றி பயக்கும் பயனீன்று. பண்பின் தலைப்பிரியாச் சொல். விளக்கம். பிறர்க்கு நன்மையை தந்து இனிய பண்பிலிருந்து விலகாத சொல் இம்மைக்கு உலகத்தாரோடு ஒற்றுமையையும் மறுமைக்கு அறத்தையும் கொடுக்கும். குறள் 98. சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். விளக்கம். பிறர்க்கு மனத்துன்பம் தராத இனிய சொல் ஒருவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் இன்பம் தரும். குறள் 99. இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்கொலோ. வன்சொல் வழங்குவது. விளக்கம். இனிய சொற்கள் இன்பத்தை வழங்கும் என்பதை உணர்ந்தவர் அதற்கு மாறாக எதற்காக கடுஞ் சொற்களை பயன்படுத்த வேண்டும். குறள் 100. இனிய உளவாக இன்னாத கூறல். கனீருப்ப காய்கவர்ந் தற்று. விளக்கம். இனிமையான சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்துக் கடுமையாக பேசுவது கனிகளை ஒதுக்கி விட்டுக் காய்களை பறித்து தின்பதற்குச் சமமாகும்.